ஃபர்ஸ்ட் கொஷின், ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட மேல்நகர அமைப்பில் தவறானது எது? ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட மேல்நகர அமைப்பின் தவறானது எது? இதில் தவறானது என்னன்னா ஆப்ஷன் பி, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அப்படிங்கிறது தான் இதில் தவறான பாயிண்ட். பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி, கடியலூர் உருத்திர கண்ணனார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார்? நாலந்தா யூனிவர்சிட்டியில் படித்த சீன வரலாற்று ஆசிரியர் ஆப்ஷன் டி, யுவன் சுவாங். கொஷின் நம்பர் 4, சிந்துவெளி நாகரிகத்தின் பகுதிகளை சரியாக பொறுத்துக. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலவீரா, கலிபங்கல். ஹரப்பா அப்படிங்கிறது ஆப்ஷன் பஞ்சாப், பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியது. மொஹஞ்சதாரோ என்பது சிந்து, பாகிஸ்தான். தொலவீரா அப்படிங்கிறது ஆப்ஷன் குஜராத். கலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரி. பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். கொஷின் நம்பர் 6, அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர், அதாவது யூனிவர்ஸ், அதனுடைய ஸ்டடி நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காஸ்மாலஜி. கொஷின் நம்பர் 7, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. சரியான பதில் ஆப்ஷன் டி, 6000 டிகிரி செல்சியஸ். கொஷின் நம்பர் 8, தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் எது? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் வெள்ளி. கொஷின் நம்பர் 9, மங்கள்யான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2014. கொஷின் நம்பர் 10, உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ, வெப்பமண்டல மழைக்காடுகள். கொஷின் நம்பர் 11, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று இந்த கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, காந்தி. இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மவுண்ட் சிண்ட்ரம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கான யானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கான யானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 2010. ரூபியா என்ற நாணயம் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பி, ஷெர்ஷா சூரி. செல்லின் உட்கருமணியை கண்டறிந்தவர் யார்? செல்லின் உட்கருமணி, செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்கல, செல்லின் உட்கருமணியை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் பி, பாண்டனா. செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது. செல்லின் உணவு தொழிற்சாலை ஆப்ஷன் பி, பசுங்கணிகம். செல் சுவாச உறுப்பு மற்றும் ஆற்றல் மையம் என்பது ஆப்ஷன் ஏ, மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் தற்கொலை பைகள் என்பது ஆப்ஷன் டி, லைசோசோம். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது என்ன? ஆப்ஷன் ஏ, வேளாண்மை. கைக்கோடாரி வகை கருவிகள் கொண்ட மரபு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, அஞ்சுலியன். ஆப்ஷன் ஏ. இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாதலின் வெளிப்பாடு எந்த நகரமாகும்? ஆப்ஷன் 22வது வினாக்கு ஆப்ஷன் ஏ, சிந்து. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ஷன் சி, ஆபிரகாம் லிங்கம். கொஷின் நம்பர் 24, கூற்று 1, நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு உதாரணம் சுவிட்சர்லாந்து. கூற்று 2, மறைமுக மக்களாட்சிக்கு உதாரணம் இந்தியா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 24ல் கூற்று 2 மறைமுக மக்களாட்சி நாடுக்கு இந்தியா சொல்லலாம், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஆட்சி முறை தான் இந்த மறைமுக மக்களாட்சியில் நம்ம சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரேம் பிகாரி நரேன் ரைசடார். எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி, லாவா. சுனாமி என்பதன் பொருள்? ஆப்ஷன் சி, துறைமுக அலைகள். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ, உள்துறை. செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற நாடு? செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற நாடு? ஆப்ஷன் சி, ரஷ்யா. நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி? ஆப்ஷன் பி, சிஸ்மோகிராஃப். பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு காணப்பட்டது? ஆப்ஷன் பி, மதுரை. காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை, அதாவது கற்கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? ஆப்ஷன் பி, ராஜசிம்மன். அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட நபர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி, 284. மிக குறைந்த கால மாநில நெருக்கடி அமலில் இருந்த மாநிலம் எது? ஆப்ஷன் சி, கர்நாடகா. மத்திய மாநில உறவுகள் தொடர்பான குழுக்களின் தவறானது எது? ஆப்ஷன் டி, வெங்கடாச்சலையா கமிட்டி. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் இந்திய மக்கள். தமிழ் மொழி முதலில் எவ்வரி வடிவத்தில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ, தமிழ் பிராமி. சங்ககால தமிழகத்தில் உமணர்கள் என்பவர்கள் யார்? ஆப்ஷன் பி, உப்பு வணிகர்கள். இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் பி, ஹரியானா. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பதை இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள்? ஜூலை 1, 2017. தூய்மை பாரத வரி விகிதம்? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 0.5%. இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி எது? ஆப்ஷன் சுங்கவரி மற்றும் ஜிஎஸ்டி. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு? ஆப்ஷன் பி, பிரான்ஸ். கருப்பு பணம் வரி விதிப்புதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? கருப்பு பணம் மற்றும் வரி விதிப்புதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் 2015. இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் டி, புதுடெல்லி. திண்ம கோணத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் சி, ஸ்டேடியன். பூமியில் காணப்படும் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி, 24. ஒரு குதிரை திறன் மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி, 746 வாட். நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு 50 வினாக்களிலிருந்தும் தேர்வுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் ஒரு வினாக்கள். அப்போது ஒவ்வொரு வீடியோவும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் சரியாக பயன்படுத்துங்க. ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிசி எந்த தேர்வாக இருந்தாலும் 100% சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 100 மாடல் டெஸ்ட் புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபெயிலியர் ஆவதற்கான சான்சஸே கிடையாது. ஜஸ்ட்டு 450க்கு நான் கொடுக்குறேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.